வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பறவையா மாறி பறக்கணும்ன்ற நம்ம ஆசையை நிறைவேற்ற ஃப்ளைட்டை பத்தின டக்கரான 12 தகவல்கள் உங்களுக்காக. ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க 1905 வருஷம் அக்டோபர் 4ஆம் தேதி ஓஹியோ மாகாணத்துல டேட்டன் அப்படின்ற பிளேஸ்ல அவங்க டிசைன் பண்ண ஃப்ளைட்டை டெஸ்ட் டிரைவ் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் டிரைவ்ல ஏதாவது எரர் வந்திருந்தது, ராங் பிரதர்ஸ் ஆயிருப்பாங்க. ஷிவ்கர் பாபுஜி தல்பேட் இவர் ஒரு இந்தியருங்க. 1895லயே ரைட் பிரதர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு ஃப்ளைட்டை டிசைன் பண்ணி அதை பறந்து காட்டி சக்சஸும் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை மும்பைல சௌபதி அப்படின்ற ஏரியால ட்ரை பண்ணி சக்சஸ் பண்ணியிருக்காரு. எல்லாரும் வாய் பொளந்து பார்த்தாங்களாம். சில மர்மங்கள் இன்னும் மர்மமாவே இருக்குங்க. லியோனார்டோ டாவின்சி இவர் ஒரு ஓவியர். 1490ல அவர் வரைஞ்ச பெயிண்டிங்ல ஒரு மனுஷன் சின்ன ஃப்ளைட்டை கட்டிட்டு பறக்கிற மாதிரி இருந்திருக்கு. எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும்? நான் கூட ஸ்கிரிப்ட் இல்லாம பேசுறது எப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஆங்கர்ஸ் வேணா கால் பண்ணலாம். ஆல்பர்டோ சாண்டோஸ் இவர் ஒரு பிரசிலியன். 1906ல பவர் என்ஜின் வச்சு ஒரு ஃப்ளைட்டை இவர் உருவாக்கி அதை பறக்க வச்சு சக்சஸும் பண்ணியிருக்காரு. நான் கூட பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடுறது எப்படி அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். வில் சி. லாக்ஹீட் வேகா 5B மோனோப்ளேன் இது ஒரு ஃப்ளைட்டோட நேமுங்க. இந்த ஃப்ளைட்ல ஹெரால்ட் கேட்டியும் வில்லி போஸ்டும் 8 நாள் 16 மணி நேரத்துல 1930லயே இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வந்திருக்காங்க. என்கிட்டயும் ஒரு டெக்னிக் இருக்குங்க. நைட்டு 10 o'clock மேல 1 hourல உலகத்தை சுத்தி வந்துடலாம். அதை சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஃப்ளைட்டை இடி மின்னல் தாக்குமா தாக்காதா? தாக்கும். ஒவ்வொரு 1000 மணி நேரத்துக்கும் ஒரு ஃப்ளைட்டை மின்னல் தாக்கிட்டு இருக்குங்க. அந்த மின்னல் விழும்போது அது வழியா வர மின்சாரத்தை வாங்கி டிஃப்யூஸ் பண்ணி வெளியில அனுப்புற டெக்னாலஜி ஃப்ளைட்ல இருக்கிறதுனால தான் ஃப்ளைட்டுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை. அது ஓகே, மின்னலை பார்த்தா கண்ணு போயிடும்னு எங்க அப்பத்தா சொல்லுச்சு. அது உண்மையா பொய்யா? ஃப்ளைட்டோட பின்பகுதியில நடு சீட்ல உட்கார்ந்தா இன்கேஸ் ஃப்ளைட் கிராஷ் ஆச்சுன்னா 32% தான் உயிரிழப்பு ஆகும்னு ரிசர்ச்ல சொல்றாங்க. பின் சீட்ல உட்கார்ந்தா தூக்கி போடாது. ஓ, அது பஸ்ஸா? போயிங் 777, 787 அந்த மாதிரி விமானங்கள் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுங்க. அதுல வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாவம் உட்கார்ந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் பாவம் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி விமானங்கள்ல குட்டி சீக்ரெட் பெட்ரூம்ஸ் எல்லாம் இருக்குமா. ஒவ்வொரு பெட்ரூம்லயும் 6ல இருந்து 10 படுக்கைகள் இருக்கும். அப்புறம் குட்டி பாத்ரூம் இருக்கும். அப்புறம் அவங்க என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்றோம், உடனே ஃப்ளைட் ஓட்ட கத்துக்கிறோம், டிரைவர் ஆகிறோம், பைலட் ஆகிறோம். ஃப்ளைட்டை நைட் டைம்ல லேண்ட் பண்ணும்போது லைட் எல்லாம் டிம் பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அது எதுக்குன்னா இன் கேஸ் ஏதாவது விபத்து நடந்ததுன்னா ஃபுல் வெளிச்சத்துல இருந்துட்டு டக்குன்னு இருட்டுல பார்த்தா ஒண்ணுமே விஷயம் தெரியாதுங்க. உதாரணத்துக்கு நம்ம வெளிச்சமான ரூம்ல பவர் கட் ஆச்சுன்னா ஆகுமே, அந்த மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் எல்லா ஃப்ளைட்லயும் பாத்தீங்கன்னா விண்டோல ஒரு ஹோல் இருக்கும். அது எதுக்குன்னா ஒவ்வொரு விண்டோஸ்லயும் 3 அக்ரலிக் பேனல் இருக்குங்க. வெளி பேனல் உடஞ்சிருச்சுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நடு பேனல் ஒர்க் செய்ய ஆரம்பிக்கும். வெளியில இருக்கிற பிரஷரையும் உள்ள இருக்கிற பிரஷரையும் காம்பன்சேட் பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அந்த ஹோல். ஃபைட்டர் பிளைட், ஜெட் இதெல்லாம் பறக்கும் போது பின்னாடி கோடு போட்ட மாதிரி வெள்ளையா இருக்கும். அதுக்கு பேரு கான்ட்ரைல்ஸ். அது ஏன் அப்படி ஆகுதுன்னா என்ஜின்ல இருந்து சூடான நீராவியை வெளில ஏத்தும் போது அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஃப்ரீஸ் ஆன மாதிரி அந்த எஃபெக்ட்ல வருது. உதாரணத்துக்கு நம்ம இப்ப ஊட்டி, ஹிமாலயாஸ்லாம் போனோம்னா நம்ம சூடான மூச்சு காத்து வெளில வந்துச்சுன்னா புகை எஃபெக்ட்ல வருது இல்ல. அதான் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், அதாவது விண்டோவை க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்குன்னா லேண்ட் பண்ணும்போது இன்கேஸ் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதை நம்ம பார்த்து முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே மக்களே, யூடியூப் கமெண்ட்லாம் படிக்கிறோம், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ். தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ்.